சரி அண்ணா, உங்கள் அருள் வார்த்தையுடன் நான் போய் வருகிறேன் அண்ணா. போய் வா. ஆகா, எவ்வளவு தெளிந்த தண்ணீர்! பார்த்தவுடனே விடாய் பறந்து விட்டது. முதலில் நாம் தண்ணீரை குடித்துவிட்டு பின்னர் சகோதரர்களுக்கு கொண்டு போகலாம். எவ்வளவு வெயிர் கொடுமை! நீ எல்லாம் பறந்து விடும். நகுலா, நீர் நீ அறிந்தாதே, நில். நீ யார்? நான் எச்சகனாக பேசும் அசரீரி. என் அனுமதியின்றி இந்த நீரை எவரும் அருந்த முடியாது. அவ்வாறு அருந்தினால் நீ மாண்டு விடுவாய். நான் தர்மபுத்திரனின் தம்பி. உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவதா? எதற்கும் முதலில் தண்ணீரை குடித்துவிட்டு பின்னர் பார்க்கிறேன் பலத்தை. டேய், தைரியம் இருந்தால் முன்னால் வந்து பேசு. ஏதோ மறைந்து கொண்டு என்னை விரட்டுகிறாய். நான் அப்படிப்பட்ட ஏமாளி அல்ல. எனக்கு இப்போது தண்ணீர் தாகம். அதை நீக்கிவிட்டு பிறகு உன்னுடன் மோதும் என் தேகம். பையன் இருக்கா? மயம் இருக்கா? வாங்கிக்கோ. நான் அந்த ஆண்டு இல்லை, மித்திரா காலத்தில் இருக்கேன். பாப்பா பையன் இருக்கா? வாங்கிக்கோங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! தண்ணீர் எடுக்க சென்ற நகுலனை இன்னும் காணவில்லையே. இவ்வளவு நேரம் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தான் மட்டும் தண்ணீரை குடித்து விட்டு குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருப்பான். அவன் சிறியவன், அவன் அப்படித்தான் செய்வான். இல்லை இல்லை, எனக்கு தாமரை, அல்லி, ஆம்பல் போன்ற பூக்களின் மீது கொள்ளை விருப்பம் என்று தெரியும். அதனால் அவற்றை பறித்துக் கொண்டிருப்பார். அப்படி இருக்காது. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கிறது. என்ன மர்மம் நடந்ததோ தெரியவில்லை. யாராவது சண்டை பிடித்து தோற்று விட்டானோ? எதற்கும் நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் அண்ணா. அர்ஜுனா, நீ நில். தம்பி சகாதேவனை அனுப்புவோம். இந்த காட்டில் நாங்கள் திரௌபதியுடன் தனியாக இருக்கிறோம். இங்கும் எமக்கு ஆபத்து ஏற்படலாம். நீ வில்லுக்கு விஜயன் அல்லவா? நீ நில். நீங்கள் சொல்வது மாதிரியே செய்கிறேன் அண்ணா. தேவி, அண்ணன் சொல்வது உண்மைதான். சகாதேவா. அண்ணா, தண்ணீர் எடுக்க சென்ற நகுலனை இன்னும் காணவில்லை. எனக்கும் மனம் பதைக்கிறது. தாகம் பொறுக்காமல் மயங்கி விழுந்தானோ தெரியாது. என்ன நடந்தது என்று நீ போய் பார்த்து விட்டு வா. அண்ணா, நான் போய் வருகிறேன். நகுலனோடு திரும்பும் போது தண்ணீரும் கொண்டு வருவேன். பயப்படாதீர்கள். தைரியமாக போய் வா. காட்சி 2. இடம் குளக்கரை. நகுலனை தேடி வரும்போது அவன் குளத்தின் அருகில் மரணமடைந்து கிடப்பதை கண்டு பதை பதைத்தல். பார்த்துட்டா? ஐயோ நகுலா, உனக்கு என்ன நடந்தது? யார் உன்னை கொன்றார்கள்? காயம் ஒன்றையும் காணவில்லையே. ஒன்றுமே புரியவில்லை. என் நாக்கு வறண்டு விட்டது. முதலில் தண்ணீரை குடிப்போம். சகாதேவா, நில். என் அனுமதியின்றி இந்த நீரை குடிக்காதே. குடித்தால் மரணம் அடைவாய். சகோதரனுக்கும் இதுதான் நடந்தது. இது என் பூமி தாயின் சொந்தம். நீயே அனுமதி தர வேண்டும். இவ்வாறு சட்டம் போடும் நீ யார்? நீ மந்திரவாதியாக இருக்கலாம், ஆனால் இங்கு என்னை தடுக்காது. எனக்கு நெடுநாளாக சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அதை அறிய விரும்புகிறேன். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு பின்னீரை அறிந்து நீ பிழைத்துக் கொள்வாய். உனது கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு பின்னர் தண்ணீரை குடிப்பதா? அது வரைக்கும் என் உயிர் உடம்பில் இராது. ஆஹா, தாகம் பொறுக்க முடியவில்லையே. அவசர புத்தியால் உன் ஆயலை அழைத்துக் கொள்ளாதே. அதை பற்றி பிறகு கூற விரும்புகிறேன். முதலில் தண்ணீரை குடிக்க ஒரு உருவமற்றவனே. நீயும் மணிந்து போக கடவாய். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! தண்ணீர் எடுக்க சென்ற சகாதேவனையும் இன்னும் காணவில்லையே. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது போல் தெரிகிறது. அர்ஜுனா, அம்பை எடு. உடனே புறப்படு. அப்படியே செய்கிறேன். இதோ புறப்பட்டு விட்டேன் அண்ணா. என் வில்லுக்கு இறை ஒன்று தேவை. தம்பிமாருக்கு கேடு விளைவித்தவர்களை கையோடு கூட்டி வருகிறேன். விடைத்தார்கள் அண்ணா. நிதானமாக போய் வா அர்ஜுனா. சிங்கம் போல் கர்ஜிக்காதே.
புறப்படுகிறேன். போய் வா. அச்சா உட்காந்துருச்சு, உட்காந்துருக்கு. சகாதேவா, நகுலா, ஐயோ இறந்தே விட்டார்களே, என்ன கொடுமை இது! ஏன் இறந்தார்கள்? எனக்கு தலையை சுற்றுகிறது. இந்த கொடுமையான நிலையில் கூட என் நான் வரல்கிறது. ஆஹா, தாகம் பொறுக்கவில்லை. ஆஹா, தண்ணீர்! முதலில் தண்ணீர் தாகத்தை தீர்த்து விடுவோம். கீழே உட்காந்துருக்கு, தெரியாது. அர்ஜுனா நெல், வில்லுக்கு விஜயனான நீ எனது கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு பின்னீரை அருந்து, அப்படியே சொல்லை மறுத்து நீரை அருந்தினால் உயிர் துறப்பாய். உன் சாபத்துக்கு பயந்தவன் நான் அல்ல, சாவையது நோக்கி துணிந்த வீர பரம்பரையில் பிறந்தவன் நான். தைரியம் உனக்கு இருந்தால் மறைந்து நிற்காமல் என் முன்னே வா. அவசர தாழ்மதியை இழக்காதே, அறிவுடன் நின்று நிதானமாக மனதை உருளைப்படுத்து. தண்ணீர் தாகத்தாலும் சகோதரர்களின் பிரிவில் தவித்து நிற்கும் எனக்கு உன் கேள்விதான் முக்கியமா? சிறிது நேரம் பேசாமல் இருமையா. அறிவு மயக்கம் உன்னை ஆட்கொண்டு விட்டது. உனக்கு வீரம் தான் உண்டு, தலையில் களிமண் தான் உனக்கு இதோ கதி. களிமண்ணா இல்லை காந்த கலா என்பதை பற்றிய விளக்கத்தை நான் விரைவில் அளிப்பேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, தண்ணீர் எடுக்க சென்ற மூவரையுமே இன்னும் காணவில்லையே. என்ன நடந்தது என்று நான் போய் பார்த்து வருகிறேன். பீமா, பாஞ்சாலியை கவனமாக பார்த்துக்கொள். அண்ணா, நீங்கள் பாஞ்சாலியுடன் இருங்கள். நான் உங்களை விட பலசாலி. நான் போய் ஒரு நொடியில் வருவேன். உடல் பலத்தில் பெயர் பெற்ற என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 3 சகோதரர்களையும் நான் கூட்டி வந்து விடுவேன். எந்த அரக்கர் கூட்டமே கூட்டிருக்க முடியாது அண்ணா. என்னவோ எனக்கு பயமாக இருக்கிறது. வனவாசம் முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றன. இத்தனை இடர்களை சமாளித்து விட்டோம். இதுவும் அண்ணன் துரியோதனை சூழ்ச்சியாக இருக்குமோ? சூழ்ச்சியோ மாயமோ எல்லாவற்றையும் நான் தவிடு பொடியாக்கி விடுவேன். நீங்கள் எதற்கும் பஞ்ச வேண்டாம். தம்பி பீமா, நீ ஒருவன் தான் மிஞ்சியிருக்கிறாய். உன்னையும் அனுப்பிவிட்டு நான் இங்கு என்ன செய்வேன்? தர்மத்தால் உழைத்தவர் நீங்கள். தர்மம் தலை காக்கும் அண்ணா. போய் வர விடை தாருங்கள். கண்ணா, கிருஷ்ணா, உன்னருளால் பீமனுக்கு விடை கொடுக்கிறேன். இவனை காப்பாத்து. போய் வருகிறேன் அண்ணா. தம்பி பீமா, போன தம்பிகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் மூவரையுமே நீதான் பத்திரமாக கூட்டி வர வேண்டும். எனக்கு வாக்களி. அண்ணா, 3 சகோதரர்களையும் நான் கூட்டி வந்து விடுவேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன். தைரியமாக போய் வா பீமா. முடிய போது இருக்கும். காட்சி 3. இடம் குளக்கரை. பீமன் குளக்கரையை அடைந்து மரணமடைந்து கிடக்கும் சகோதரரை பார்த்து அழுதல், பின் தேகத்தை அசைத்து கோபமடைதல். ஐயோ அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஐயோ, நான் என் அண்ணன் தர்மருக்கு வாக்கு கொடுத்தேனே, இப்போது நான் என்ன செய்வேன்? யாரடா என் தம்பியார்களை கொன்றது? இந்த கொடுமையான நேரத்தில் என் நாவும் வருகிறது. முதலில் தண்ணீரை குடிப்போம். யார் அது இங்கே? ஒருவர் பின் ஒருவராக வந்து இறந்து போயினீர்களே. எனது கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு பின்னீரை அருந்தலாம். இல்லாவிட்டால் நீ கிடப்பவர்களின் நிலைதான் உனக்கும் ஏற்படும். புயமல பராக்கிரம பெற்ற என்னை நீ மிரட்டுகிறாயா? ஒன்றை போல் எத்தனை பேரை கண்டு வெற்றி வாகை சூடியவன் நான். என்னிடம் உன் வாராட்டை நினைக்காதே. புலனாசைக்கு இடம் கொடாமல் அறிவை பயன்படுத்தி எனது கேள்விகளுக்கு பதில் கூறி விரும்பியை மட்டும் நீ நீரை அருந்து. மீறினால் பிணம் பலம் என்று பயப்படுவது உன் கூட. நான் அப்படி அல்ல. உண்மைத்த காலை பின் வைப்பதல்ல என் இடம்.
தேவியே, உன் முகவாட்டம் என்னை என்னவோ செய்கிறது. போன தம்பியரை இன்னும் காணவில்லை. என்ன அக்கிரமம் நடந்ததோ தெரியவில்லையே. வீமனும் போய் இன்னும் வரவில்லை என்றால் ஏதோ மாயம் நிச்சயம் உண்டு சுவாமி. எதற்கும் நான் போய் பார்த்து விட்டு வரட்டுமா? எனக்கு அனுமதி கொடுங்கள். என்ன, பெண்ணை அனுப்பிவிட்டு சோம்பியிருக்கும் பேடியானால் பதிகளை இழந்த தவிப்பால் என்ன கூறுவதென்று உனக்கும் தெரியவில்லையா? உனக்கு வரும் ஆபத்துகளை நேரம் வரும்போது எதிர்த்து தப்பித்துக்கொள். நீ வீரமாதல்லவா? உன்னை இங்கு தனியே விடவோ அனுப்பவோ எனக்கு இதயமில்லை. வா, நாம் எல்லோரும் சென்று என்ன நடந்தது என்று பார்த்துவிட்டு வருவோம். அப்படியே செய்வோம். இங்கு தனியே இருப்பதற்கு மனம் ஒருநிலைப்படாது. உங்களுடன் வருகிறோம். காட்சி 4. இடம் குளக்கரை. குளத்தருகே மூவரும் சென்றடைதல். மரணமடைந்து கிடக்கும் நால்வரையும் பார்த்து அழுது புலம்புதல். திரௌபதி மூர்ச்சடைந்து மயங்குதல். தர்மர் உடனே தண்ணீரை குடிக்க ஆயத்தமாகும் போது அசரீரி தோன்றுதல். பீமா, அர்ஜுனா, சகாதேவா, நகுலா, ஐயோ, இங்கு என்ன நடக்கிறது? என் தம்பிகளை நானே கொன்று விட்டேனே. சிறிய தண்ணீருக்காக நானே. ஐயோ தேவி, இங்கு என்ன நடக்கிறது? எனக்கு தலையே சுற்றுகிறதே. ஐயோ, யார் உங்களை கொன்றார்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தர்மத்தின் தலைவனே, பொறுமையின் இணைக்கலனே, அறிவு சுடரே, தண்ணீரை குடிப்பதற்கு முன் என் கேள்விகளுக்கு பதிலளித்து விடு. உன் தம்பியாரை போல் நீயும் ஆண்டு விடாதே. அறிவுக்கு வேலை கொடு, ஆபத்தில் இருந்து தப்பலாம். யார் நீ? நான் எச்சகனாக பேசும் அசரீரி தர்மபுத்திரரே. அசரீரியே, நான் தண்ணீர் தாகத்தாலும் சகோதர பாசத்தாலும் தவிக்கிறேன். இதற்குள் இன்னொரு சோதனையா? கூறுவதற்கும் எனக்கு சக்தி இல்லை, யோசிப்பதற்கும் மூளை இயக்கமின்றி இருக்கிறது. நான் எப்படி பதில் கூறுவேன் அசரீரியே? ஆபத்திலும் அறிவை பயன்படுத்துகிறவனே வீரன். உனது தம்பியார்கள் பற்பல துறைகளில் அதிதிறமை பெற்றிருந்தும் அறிவை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். நீயும் அப்படியாக மாட்டாய் நினைக்கிறேன். சரி, நான் தண்ணீர் குடித்தாலும் மரணம், குடிக்காமல் விட்டாலும் மரணம். உமது கேள்விகளுக்கு பதில் கூறிய பின் என் உயிர் இருந்தால் தண்ணீரை குடித்து என் தாகத்தை தீர்த்துக் கொள்கிறேன். நாங்கள் இல்லாமல் தேவியும் இல்லை. அதுவரை அவளும் மயக்கத்திலே கிடக்கட்டும். அப்படி வாருங்கள் என் வழிக்கு. எனது கேள்விகளுக்கு பதில் தர துணிந்துள்ள உனது அறிவை மெச்சுகிறேன். அசரீரியே, என்னை பாராட்டுவதற்கு இது நேரம் இல்லை, தேவையும் இல்லை, மெச்சவும் வேண்டாம். நேரடியாக கேள்விகளுக்கு வாரும். அப்பாடா, இப்போதுதான் என் சந்தேகங்கள் தீரப் போகின்றன. இது எனக்கு மட்டுமல்ல, இந்த உலக மக்களுக்குமே உள்ள சந்தேகங்களை இது தீர்க்கும். கதிரவன் உதயத்திற்கு ஆதாரமாக இருப்பது எது? பிரம்மம். மனிதனுக்கு உண்மையான துணையாக இருப்பது எது? தைரியம். மனிதன் ஆற்றல் பெறுவதற்கான சரியான வழி என்ன? அறிவில் சிறந்த பெரியோர்களையும் சான்றோர்களையும் நெருக்கமாக கொண்டு அவர்களிடம் இருந்து அறிவுரைகளை கேட்பதன் மூலம் உண்மையான அறிவினை பெற முடியும். உலகம் முழுவதும் பயணம் செய்ய விரும்புபவனுக்கு உற்ற துணையாக இருப்பது எது? சிரத்தையுடன் நன்கு கற்ற அவனது கல்வி. மிகப்பெரிய பாத்திரம் எது? பூமி. இதனுள் எல்லாமே அடங்குகின்றன. மரணம் அடையும் நிலையில் இருப்பவனுக்கு துணை எது? அவன் செய்த தான தர்மங்கள். உலகில் அனைத்து மனிதர்களின் நண்பனாக இருக்கக்கூடிய வழி என்ன? ஆசையை முற்றிலும் துறக்க வேண்டும். நிகரற்ற செல்வந்தனாவது எப்படி? மனதில் இருந்து ஆசை, பொறாமை, சினம் இவற்றையெல்லாம் முற்றிலும் அகற்ற வேண்டும். உலகில் மிகவும் ஆச்சரியம் தரக்கூடியவை எது? மரணம். மரணம் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை உணர்த்துவது போல உயிர்கள் இறப்பதை கண்ணார் கண்டும் தான் ஏதோ மரணம் அடையாமல் இவ்வுலகில் நிரந்தரமாக வாழ இருப்பதாக எண்ணிக்கொண்டு சிலர் நடத்தும் அங்கார வாழ்க்கைதான் இவ்வுலகில் பேராச்சரியம் தரக்கூடியது ஒன்றாகும். ஆஹா, எனது கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் சரியான பதிலை அளித்து விட்டு தர்மபுத்திரரே, உனது அறிவாற்றலை கண்டு நான் பிரமிப்படைகிறேன். உனது அறிவுக்கு பரிசாக தண்ணீரை குடிப்பதுடன் ஒரு சகோதரனை உயிர் பெற்று எழ செய்கிறேன். எந்த சகோதரன் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று விரும்புகிறேன்? அசரீரியே, என் தம்பி நகுலன் உயிர் பெற்று எழ அருளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தர்ம பூபதியே, உன் தம்பியாரில் மிகவும் சிறப்பான தகுதி பெற்ற பீமன், அர்ஜுனன், சகாதேவன் ஆகியோரை விட்டு நகுலன் ஏன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்? அசரீரியே, இவ்வுலகை காப்பாற்றுவது நீதி மட்டும்தான். அதை விட்டு அர்ஜுனன், சகாதேவன், பீமன் போன்ற சாதாரண மனிதர்கள் அல்ல.
நன்றாக சொன்னீர் தர்மராஜாவே. உண்மையைத்தான் சொன்னேன். ஆனால் இதை உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என் தந்தைக்கு குந்தி தேவி, மாதிரி என 2 மனைவியர்கள் உள்ளன. அதில் குந்தி தேவி ஆகிய என் அன்னைக்கு மூத்த மகனாக நான் இப்பொழுது மிஞ்சியிருக்கிறேன். ஆனால் சிற்றன்னை மாதிரியின் மகன் ஒருவரும் இல்லை என்றால் அவர்கள் உயிர் தாங்க மாட்டார்கள். எனவே என் அன்னைக்கு நான் மூத்த மகனாக இருப்பதை போல சிற்றன்னை மாதிரியின் மகன் உயிரோடு இருப்பதுதான் தர்ம நெறியாகும். எனவே நகுலன் உயிர் பெற்று எழ அருளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தர்மபுத்திரா, உன்னுடைய பாரபட்சமற்ற நேர்மை உணர்வு என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. எனது அறிவு கண்ணை திறந்து சந்தேகங்களை தீர்த்து வைத்தாய். உனது தர்மநெறி சிறப்பை இந்த உலகிற்கு காண்பிக்கவே உனது தம்பியார்களை மரணமடைய செய்தேன். இதோ உன் தம்பியார்கள் அனைவருமே உயிர் பெற்று எழுவார்கள். விரும்பியபடி நீரை அருந்தட்டும் அவர்கள். ஜெயம் உண்டாகட்டும். அப்படியே ஆகட்டும். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை மீண்டும் பெற்று சிறப்பாக ஆட்சி செய்து சகோதர ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு காண்பீங்கள். அப்படியே ஆகட்டும். அறிவுடன் கூடிய பொறுமையே வென்றது. ஜெயம் உண்டாகட்டும். தர்மதேவனே, உங்கள் அறிவால் ஆபத்தை வென்றீர்கள். உங்கள் சொல்லியே எங்கள் வேதம். தர்மம் கற்பிப்போம், சகோதர ஒற்றுமையை வளர்ப்போம். ஒற்றுமையே பலம். அறிவே வெல்லும். அறிவே சிறந்தது என்பதை இந்த நாடகத்தின் மூலம் உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி. Next, we will have yoga performance by our kids.